ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வெள்ளரிக்காவையும் தயிரையும் பயன்படுத்தி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், அப்புறம் நம்ம சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளரிக்காயிலே பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காயோட தோல் வந்து மெல்லிசாக தான் இருக்கும், அதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே வந்து இந்த மாதிரி சீட் இருக்கும். இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சதை பகுதி இருக்குல்ல, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளரிக்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா வேக விடலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்தளவு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக வெந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன மாதிரி தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தால தேங்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். லைட்டாக 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தயிர், அதை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தயிர் வந்து கட்டி தயிராக இருக்கணும். அடுப்பு ஆனில் இருக்கப்பே தயிர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தயிர் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போதே ஒரு காஞ்ச மிளகா அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான வெள்ளரிக்காவையும் நம்ம தயிரையும் பயன்படுத்தி இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தயிர் பச்சடி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.